டங்ஸ்டன் தடுப்போம் மேலூர் காப்போம் என்ற வாசகம் பொருந்திய முகக்கவசத்துடன் சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். சிவராமன், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் எழில். தற்பொழுது ஆளுநர் உரையுடன் துவங்கிய இந்த தமிழக சட்டப்பேரவையின் 3வது நாள் கூட்டமானது இன்று காலை கூடியது. இதில் முக்கியமாக அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் அனைவருமே இன்று கருப்பு சட்டை அணிந்து பேரவை வளாகத்திற்கு வந்திருக்கின்றனர். கருப்பு சட்டை அணிந்து 66 எம்எல்ஏக்கள். எதிர்க்கட்சி தலைவர் வரவில்லை. அவர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு காய்ச்சல் காரணமாக இன்றைய கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை. மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் பார்த்தோமேனால் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான இந்த விவாதமானது நடைபெறுகிறது. இதில் அஇஅதிமுக பார்த்தோமேனால் கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்த அந்த நோட்டீஸ் ஆனது சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அவர்களிடம் கொடுத்திருந்தார். அதே போன்று மற்ற எதிர்கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் சார்பிலும் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் சட்டப்பேரவைக்கு இன்று அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் அனைவருமே வெள்ளை நிற மாஸ்க் அணிந்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர். டங்ஸ்டன் தடுப்போம் மேலூரை காப்போம் என்ற வாசகம் குறித்த முகக்கவசங்களை அணிந்து இன்று சட்டப்பேரவைக்கு வந்திருந்தனர். அதிமுக எம்எல்ஏக்கள் தமிழக சட்டப்பேரவையின் 3வது நாள் கூட்டத்தொடருக்கு இன்று மாஸ்க் அணிந்தும் அதே போன்ற கருப்பு சட்டை அணிந்தும் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான மக்கள் போராட்டம் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் உருவாகி இருக்கிறது. மதுரையில் நேற்று பார்த்தோமேனால் பேரணியாக சென்று அந்த நகரை அடைந்தது இந்த டங்ஸ்டன் எதிர்ப்பு குழு. அதை டங்ஸ்டன் பார்த்தோமேனால் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மதுரை மாவட்டத்தில் மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டங்ஸ்டன் தடுப்போம் மேலூர் காப்போம் என்ற வாசகம் பொறித்த மாஸ்க் அணிந்து சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கடந்த 2 நாட்களாக யார் அந்த சார் என்ற வாசகத்துடன் கூடிய பேட்சுகளை அணிந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்தனர். இன்றும் அதே போல பேட்ச் அணிந்து வந்திருக்கிறார்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தற்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. தமிழகத்தில் பார்த்தோம்னால் இன்னும் அதன் சூடு தணியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது தொடர்பாக குரல் எழுப்பி தொடர்ந்து அஇஅதிமுகவினர் பல்வேறு கட்டமான போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் சட்டப்பேரவையிலுமே இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் உருவெடுத்திருக்கிறது. அதே போன்று மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஏல அனுமதி வழங்கியதை கண்டித்தும் அங்கு தொடர்ந்து பல்வேறு போராட்டமும் நடைபெற்று வருகிறது. மேலூர் பகுதி மக்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய வகையில் தற்பொழுது அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் அந்த மாஸ்குகளை அணிந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேரலையாக ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. ஆனால் கேள்வி நேரத்தின் பொழுது அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் எழுதிய கேள்விகள் குறித்த அந்த விஷுவல்ஸ் பார்த்தோம்னா காட்சிப்படுத்தப்படவில்லை. திமுக அமைச்சர்கள் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் பேசக்கூடிய காட்சிகள் மட்டுமே நேரலையில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அஇஅதிமுக பக்கம் கேமரா திரும்பவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அஇஅதிமுக பேசக்கூடிய அந்த காட்சிகள் முழுவதுமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டு தற்பொழுது திமுக எம்எல்ஏக்கள் அதே போன்று சட்டப்பேரவை தலைவர் பேசக்கூடிய அந்த காட்சிகள் மட்டுமே தற்போது காட்சிப்படுத்திக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. முக்கிய விவாதம் இன்று பார்த்தோம்னால் அண்ணா பல்கலைக்கழகம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதில் எதிர்கட்சி தலைவர் கலந்து கொண்டு பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலுமே கூட அவர் தற்பொழுது வைரல் இன்ஃபெக்ஷன் ஃபீவரால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினமும் அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அஇஅதிமுகவின் எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார், அதே போன்ற அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட மற்ற முக்கிய எம்எல்ஏக்கள் மட்டுமே இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக கவன ஈர்ப்பு தீர்மான இந்த விவாதமானது தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய கட்சிகளின் உறுப்பினர்கள் தற்பொழுது பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. டங்ஸ்டன் தடுப்போம் மேலூர் காப்போம் என்ற வாசகம் பொருந்திய முகக்கவசத்துடன் சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவராமன்.